ஹாய், இது பிரியாவுடன் கதைப்போமா. இன்னைக்கு ஒரு விமன் சென்ட்ரிக் டாபிக் பற்றி தான் நான் பேசலான்னு இருக்கேன். ஒரு பொண்ணா பிறக்கிறோம் அப்படின்னா, படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. இது எல்லாருக்குமே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜோ, ஆஃப்டர் பேபியோ வந்து ஒரு பொண்ணு வந்து போயிட்டுருக்க வேலையை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து அவங்க வாண்டடாக பண்ணுறது கிடையாது. அவங்களோட சிச்சுவேஷனுக்காக அதை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அந்த அந்த ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸோ, அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து வார்த்தையால் சொன்னால் யாருக்குமே புரியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். அவ்வளோ ஒரு ஹெவி ஹார்ட்டோட அவங்க போயிட்டுருக்க அவங்க நிறைய ட்ரீம் ஜாபாக கூட இருக்கலாம். அதெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நிறைய பெண்கள் வந்து குழந்தைக்காகவோ மேரேஜ் லைஃப்காகவோ வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் அவங்களோட எமோஷன்ஸை வந்து ஃபீலிங்ஸையும் வேல்யூ பண்ணாமல் இவெல்லாம் எதுக்கு தான் படித்தான்னு தெரியல, இப்போ வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்கா, குழந்தைக்கு டைப்பர் மாற்றிட்டுருக்கா, இதுக்கு தான் அவள் என்ஜினியர் படித்தாளா, இதுக்கு தான் அவள் டாக்டர் படித்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. நாளைக்கு நம்மளுக்கும் அந்த சிச்சுவேஷன் வரலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் பேபி வேலைக்கு போயிட்டுருக்க பெண்களை பார்த்து என்ன பேசுகிறாங்கன்னா, இவெல்லாம் என்னத்தை தான் குழந்தை பெற்று வளர்க்குறான்னு தெரியல, அவள் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுறா பேகை மாட்டிட்டு ஆஃபீஸ்க்கு. குழந்தை பால் குடிச்சுதா தெரியல, குழந்தை சாப்பிட்டுச்சா தெரியல, குழந்தை பாத்ரூம் போச்சா தெரியல, இப்படி ஒரு பக்கம் அவங்களையும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா, ஒரு குழந்தைய விட்டுட்டு அப்படின்னா அவளோட ஹார்ட்டும் வந்து ஹெவியாக தான் இருக்கும். அவள் ஃபிசிக்கலி தான் அங்கே ப்ரெசன்ஸாக இருப்பாள், மென்டலி ஃபுல்லாக அவளோட இது எல்லாமே அவங்க பேபி மேலே தான் இருக்கும். ஸோ அவங்களோட எமோஷன்ஸையும் வந்து மதிங்க. நீங்கள்லாம் 4 பேர் 4 விதமாக பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷனும் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ உங்களோட கருத்து இதில் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.